السلام عليكم ورحمة الله تعالى نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் மிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்கின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்தல் எம்பெருமான முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்னென்னும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 23வது நாள் தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இபாதத்துக்களை ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதங்களில் மட்டுமே செய்வதற்குண்டான அனுமதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு இபாதத் ஸலாத்து தராவி. தராவி தொழுக பெருநாள் இரவு பிறை தெரிந்துவிட்டால் அன்று இரவு கூட நம்ம என்ன செய்ய முடியாது, தராவி தொழுக முடியாது. மீதி இருக்கக்கூடிய இந்த 7 நாட்கள் இஷா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வர வேண்டும். அதற்கு அடுத்து சுன்னத்தான தொழுகை தராவி தொழுகை. இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, இஷா தொழுகைக்கு முக்கியத்துவமே இல்லை, தராவி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து நம்ம கடந்து வரணும். நன்றாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். இஷா தொழுகை என்பது பரலான தொழுகை, அதை கண்டிப்பாக தொழுதே ஆகணும். நீங்கள் தராவி தொழுகாமல் கூட நீங்கள் நோன்பு வைக்கலாம். தராவி தொழுகணுங்கிறது கட்டாயம் கிடையாது, தொழுதா நன்மை. ரமலான் மாதத்தில் ஒரு பர்லு செஞ்சால் ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மை கிடைக்கும். ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் ஒரு பர்லுடைய நன்மை கிடைக்கும். ஒரு நஃபில் நம்ம நிறைவேற்றணும்னா சுன்னத்துடைய நன்மை நமக்கு கிடைக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகளை அதிகமாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதனால் தராவி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இஷா தொழுகைக்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தொழுகை வரணும். அல்லாஹ் நமக்கு தொழுகை செய்வானார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இறுதி பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக. அந்த நரகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களில் இரண்டாவது, மொத்தம் 10 காரியங்கள். அதில் இரண்டாவது, எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், எந்த ஒரு ஹக்கும், எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு ஆத்மாவை கொலை செய்வது. அப்படி யார் செய்கிறாரோ அவர் என்ன செய்வார், டைரக்டாக நரகம் விடுவார். இப்போ இது ஒரு ஆத்மாவே ஒரு நபரை கொலை செய்தல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒருவர் மற்றவரிடத்திலே கூர்மையான ஆயுதங்களை கொண்டு நீங்கள் விளையாடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கூர்மையான ஆயுதங்களை கொண்டு ஒருவர் மற்றவரிடத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் விளையாடாதீர்கள். அது சில நேரத்தில் என்ன செஞ்சிடும், விளையாட்டு விபரீதமாக போயிடும். நிறைய இடங்கள் அப்படி ஆகுதா இல்லையா? ஸ்கூலில் பசங்க என்ன செய்வாங்க, பென்சிலை வச்சு கூர்மையாக பென்சிலை வச்சு விளையாடுவாங்க. காம்பஸ் இருக்கும், கூர்மையான காம்பஸ், அதை வச்சு விளையாடுவாங்க. அது கத்தி, வீடுகளில் என்ன செய்ய, வீடுகளில் கத்தி வச்சுட்டு விளையாடுவாங்க பிள்ளைங்க. இது மாதிரி கூர்மையான ஆயுதங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நாம் விளையாடக்கூடாது. அது விபரீதத்தில் கொண்டு முடிஞ்சிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிரை காக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு மிகவும் கண்ணு கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். இப்போ ஒரு உயிரை எடுப்பதுடைய உரிமை நமக்கு கிடையாது. உயிரை கொடுத்தது இறைவன். அந்த இறைவனுக்குத்தான் என்ன இருக்கு, உயிரை எடுப்பதற்கு உண்டான உரிமை இருக்கிறது. அப்படியே ஒரு மனிதனுடைய உயிரை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, மற்றவரை வேண்டுமென்றே கொலை செஞ்சிட்டார். கொலை செய்துங்கிறது 2 வகை இருக்கு. ஒன்று எதார்த்தியாக ஒருத்தர் என்ன செய்ய, சண்டை போட்டே இருந்தாங்க, இன்னும் தள்ளி விட்டாரு, எது மோதி தலையில் அடிபட்டு மோதா போயிட்டார். இது எதர்ச்சியாக நடந்தது.
சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா வேண்டுமென்று என்ன செய்யறது, அடிச்சு அவங்கள வந்து கொலை பண்ணிடுறது. இப்படி 2 விதம் இருக்கு. இந்த 2 விதத்திற்கும் குர்ஆன் நமக்கு ஒரு தீர்ப்பு நமக்கு சொல்லுது. ஒரு தடவை செஞ்சாரு, தவறுதலாக ஒரு தடவை என்ன செஞ்சாரு, கொலை செஞ்சுட்டாரு. ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு, இப்படி தள்ளி விட்டாரு, கீழே விழுந்தாரு, மண்டையில் அடிபட்டு ஏதோ ஒன்று ஏற்பட்டு என்ன செஞ்சாரு, அவர் இறந்து போயிட்டார். இப்போ இதுக்கு உண்டான தீர்வு என்ன என்பதை குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முதலாவதாக என்ன செய்யணும்னா ஒரு அடிமையை உரிமை விடணும். இப்போ அடிமையை உரிமை விடுறது என்பது இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும், அவங்களுக்கு அதுக்கு உண்டான கஃபாராவாக கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உண்டான கஃபாராவாக அந்த குடும்பத்திற்கு அதுக்கு உண்டான தொகையை கொடுக்கணும். தொகை கொடுக்கறதுனா எப்படி, நம்மளாம் நிர்ணயிச்சு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்படி கொடுக்கறது இல்லை. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கணும். அவங்க 1 கோடி ரூபா கேட்குறாங்கன்னா 1 கோடி கொடுக்கணும். கொடுத்தா தான் என்ன செய்யும், அந்த உயிருக்கு அது நிகராகும். வெறும் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்துட்டு நினைச்சிடக்கூடாது, பேசாமல் நினைச்சிடக்கூடாது. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, யார் பாதிக்கப்பட்டவங்க, எந்த ஃபேமிலி பாதிக்கப்பட்டுச்சோ அவங்க எவ்வளவு கேட்குறாங்களோ அவ்வளோ என்ன செய்யணும், ஃபிரியாவாக அவங்களுக்கு அந்த தொகையை வந்து கொடுக்கணும். சரி, கொடுக்கக்கூடிய அந்த தொகையை அவங்க வந்து மன்னிச்சிட்டாங்க, எங்களுக்கு தொகை வேணாம், பணம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா வெறும் அந்த அடிமையை உரிமை விட்டால் மட்டுமே போதும். இது குர்ஆன் சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போ அடிமையை உரிமை விடுறது இப்போ இல்லை, நம்ம காலத்தில் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. குர்ஆன் நமக்கு அது சொல்லுது. அப்போ என்ன செஞ்சார், அவர் அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஃபிதியாவை மன்னிச்சிட்டார். அப்படின்னா என்ன, வெறும் அடிமையை உரிமை விட்டால் மட்டுமே போதுமானது. சரி, இல்லை அவரை வந்து என்ன செய்யல, மன்னிக்கிற அப்படின்னு சொன்னால் 2மே கொடுக்கணும். அடிமையும் உரிமை விடணும், அதுக்குண்டான ஃபிதியாவையும் என்ன செய்யணும், அவங்களுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை, பணம் காசு வரல, இல்லை ரொம்ப ஏழைப்பட்டவராக இருக்கிறாரு, ஏதோ குடி போதையில் என்ன பண்ணிட்டாரு, சண்டை போட்டு விழுந்து ஆளை குளோஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். இவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாரு, குடிச்சு ஏழ்மையில் போயிட்டாரு, அது வேறு விஷயம். ஏழ்மையில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ இவர் என்ன செய்யணும்னா தொடர்படியாக 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். பணம் கொடுக்க முடியல, அவங்க கேட்ட தொகையை கொடுக்க முடியல, அடிமையும் உரிமை விட முடியல, வசதி வாய்ப்பு இல்லை. கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் என்ன செய்யணும், தொடர்படியாக அந்த செய்த கொலைக்காக வேண்டி தொடர்படியாக என்ன செய்யணுமா, நோன்பு அவர் நோக்க வேண்டும். இது தவறுதலாக நடந்த கொலைக்கு உண்டான பரிகாரத்தை குர்ஆன் சொல்லுகிறது. ஒருவன் வேண்டுமென்றே அடிச்சு என்ன செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு உண்டான தண்டனை என்ன, அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்து நிசாவுல 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவன் எப்பொழுது முஃமினன் முத்தஅம்மிதன், ஒரு வேண்டுமென்றே ஒரு மூமினை கொலை செய்வானையானால் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா, அதற்குண்டான கூலி என்ன, அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க வேண்டியதுதான். வகலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு, அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் அவனுடைய சாபமும் அவனுக்கு ஏற்படும். வஅத்தலஹும் அஸாபன் அஸீமா, நாளை மறுமையிலே அவருக்கு மகத்தான கண்ணியமான வேதனையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமான வேதனை எல்லாம் என்ன வச்சிருக்கிறார் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப கொலை செய்தல், ஒரு ஆத்மாவினுடைய உயிரை எடுப்பது என்பது நமக்கே உரிமை கிடையாது. தவறுதலாக ஏற்பட்டு விட்டால் அதற்குண்டான தண்டனை என்ன என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வேண்டுமென்றே ஒருவன் கொள்வானையானால் அவனுக்கு நிரந்தர நரகம் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை, ஒரு ஆன்மாவை அல்லது ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்ததாரரை யாரேனும் கொலை செய்வானையானால், அப்படி கொலை செய்து விட்டால் லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட பெற்றுக்கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வஇன் ரீஹஹா யூஜது மின் மஸீரத்தி 40 ஆமன், அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொலை தூரம் 40 ஆண்டுகளுடைய தொலை தூரமாக இருந்தாலும் சரியே என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தினுடைய வாடையை பெற்றுக்கொள்ள முடியாது. 40 ஆண்டுகளுடைய தொலை தூரம், எவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய வாடையை வரும் என்று சொன்னால் அப்பொழுது கூட என்ன செய்ய முடியாது, அவரை சொர்க்கத்தினுடைய வாடையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று எந்த ஒரு உரிமையும் இல்லாமல், எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், எந்த ஒரு ஹக்கும் இல்லாமல் யார் ஒருவரை கொலை செய்வாரோ குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்றான், மன் கதல் நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு ஆத்மாவையும் இன்னொரு ஒரு ஆத்மா எந்த உரிமையும் இல்லாமல் கொலை செய்மையானால், அல்லது ஃபஸாதின் ஃபில் அர்த், பூமியிலே குழப்பத்தை விளைவிக்குமையானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு முழுமையான நன்மையை கொடுப்பதற்குண்டான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மனிதன்
ஏதோ தப்பு செஞ்சுட்டான், அவனை கொலை செய்யாமல் பழிக்கு பழி வாங்காமல் அவன் உயிரோடு அவனை விட்டு விடுவானையானால் அவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் உயிரோடு வாழ வைத்தவனை போன்றவன் ஆவான். ஆனால் ஒரு மனிதனை ஒருவன் அநியாயமாக கொலை செஞ்சான்னு சொன்னா அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்தவன் ஆவான் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி பத்தில் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார்கள். அந்த நரகத்திலே சேர்க்கக்கூடிய காரியம் என்ன? விளையாட்டாகவும் கூட, அதே போல வேண்டுமென்றும் கூட என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆத்மாவை, ஒரு உயிரை எடுப்பதற்குண்டான உரிமை நமக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருது, எந்த ஒரு மூமினும் பிறருடைய இரத்தத்தை அவன் ஓட்டாத காலம் எல்லாம் அவன் இந்த தீனிலே அவன் நிலைத்திருப்பான். எப்படிங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அடுத்தவருடைய உயிரை எடுக்காத காலம் எல்லாம். இது தமம் ஹராமன் அப்படின்னு வருது ஹதீஸ்ல. இப்போ நம்மளுடைய பாணியில் சொல்றதா இருந்தால் என்ன, ஒரு உயிரை எடுக்காத காலம் எல்லாம் அவன் என்ன செய்ய தீனிலே அவன் நிலைத்திருப்பான் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறாங்க. ஆகவே உயிர்களை நாம் வாழ வைப்போம். அது எந்த உயிராக, மனித உயிராக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதன் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டுமே தவிர அதை நாம் துன்புறுத்தக்கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆணித்தனமான சொற்கள் நமக்கு மிகவும் முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடூரமான அந்த நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. அந்த கொடூரமான நரகத்தினுடைய வேதனையை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோற்பதற்கும், தராவியை சொல்வதற்கும், மற்ற இபாதத்துக்களை செய்வதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இறுதி பத்தின் ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுகளிலும் நின்று வணங்கக்கூடிய அந்த தௌஃபீகை நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.